கிச்சன் சார். பத்திரம் மாதிரி இருக்கு. என்னங்க கலக்கடி வச்சு பார்த்து அப்படியே படுத்துட்டீங்களா? ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க வந்துறேங்க. என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்க. அத பார்க்க உயில் மாதிரி தாங்க இருக்கு. இங்க காட்டுங்க. இங்க பாருங்க. இதோ. இங்க நல்லா காமிங்க. இங்க பாருங்கங்க. ஆமா வீல் மாதிரி தான் தெரியுது. தெரியுதா? சரி சீக்கிரம் நீங்க மேலே ஏறி வாங்க. இதோ வந்துறேன். அங்க வாங்க. பார்த்து சோழன். பார்த்து. இங்க கிடைச்சிச்சா? கொடுங்க. இழுங்க. என்னங்க பிடிங்க. இதுக்கு ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். இதாதான் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். சோழன் இது உயில் தான். சூப்பர் வேலை பண்ணிருக்கீங்க. நிஜமா வாங்க. ஆமாங்க. சரிங்க பத்திரமா எடுத்து வைங்க. வாங்க நம்ம சீக்கிரம் இருந்து கிளம்பிடலாம். ஓகே. ஏங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சு. வாங்க நம்ம சீக்கிரம் போயிடலாம். பார்த்து சேஃபா வாங்க. ஏய் என்ன சோழன்? ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க ஓகே இல்ல? சோழன் நீங்க ஓகே இல்ல? ஓகே. வாங்க பாத்து வாங்க. பார்த்து நீங்க அப்படியே கை பிடிச்சிட்டே இருங்க. நான் பார்த்துட்டே வந்துடுறேன். சரி வாங்க. விட்டுறாதீங்க. உங்களை நம்பி நான் வந்தேன் பாருங்க. ஏங்க பாத்துங்க. வாங்க. பாத்து வாங்க. ஏங்க பாத்துங்க. ஏங்க பாத்துங்க. கை பிடிங்க. ஏங்க யாரோ கேட்டு திறக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? அப்படியா? ஏங்க போங்க. அடிக்கடி நம்ம வந்து பாத்துக்கணும். இல்லைன்னா பூட்டை உடைச்சு இந்த பயலுக்கு உள்ள போயிட்டு வாடுவோம். சரி நீ போய் அந்த கொல்லை பக்கம் போய் பார்த்துட்டு வா. போ. சரிண்ணா போ. அப்படியே அந்த பின்னாடி எல்லாம் போய் பார்த்துட்டு வா. போ. ஏங்க இவர் என்னங்க பண்றாரு? தெரியலையே. ஏதோ கடிக்குது சோழா. கத்தாதீங்க.
வாங்க வாங்க. என்னப்பா நல்லா பாத்துட்டியா? யாருமே இல்ல. இல்லண்ணா நல்லா பார்த்துட்டேன். நல்லா பாத்தியா? பார்த்துட்டேன். சரி சரி, வா வா போலாம். வாங்க வாங்க வாங்க. அந்த பயலுகளை நம்பவே முடியாதுப்பா. ஆமா. கேட்ட தாண்டி குதிச்சு உள்ள வந்துருவாங்கப்பா. கரெக்டு தானே. அதுக்காக தான் சேஃப்டிக்கு அப்பப்போ வந்து பார்க்கணும். எமகாத பயலுங்க. அப்பாடா. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. போயிட்டாங்க. சரி போயிட்டாங்க, வாங்க வாங்க வாங்க. திரும்பமா ஏங்க ஏறுங்க முதல்ல. இது பிடிங்க. கொடுங்க. சரி இருங்க, நான் அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்குறேன். பாத்துங்க. பத்திரமா பிடிங்க சோழன். நீங்க அதை கொடுங்க. வா. என்ன எல்லாம் கரெக்டா போட்டிருக்கா? உங்க அப்பாக்கு தான் அந்த வீடுன்னு உயில தெளிவா போட்டிருக்கே. என்னங்க சொல்றீங்க? கொடுங்க. பாருங்களேன், நம்ம வீடு நம்ம பேர்ல இருந்திருக்கு. இது தெரியாம நம்ம எங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்கோம். உங்களுக்குலாம் அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா தானே ஆரம்பிச்சிட்டாயா? வீட்லயே உயில வச்சுக்கிட்டு இப்படி எங்கெங்கேயும் சுத்திட்டு இருக்கீங்க. மேடம் ஐயோ அம்மான்னு கத்துனீங்களே, அதுக்கப்புறம் பயங்கர அறிவே 4 கேள்வி கேட்டீங்களே, அதெல்லாம் மறந்து போச்சா? அது ஏதோ பயத்துல சொல்லிட்டேன். ஆ, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. விளையாடு பேசாம வண்டி எடுங்க. இந்த ஹோட்டலை விட்டு நம்ம கிளம்பும் போது இப்படி ஒரு உயில் நிஜமாவே இருக்கா, அப்படியே இருந்தாலும் அந்த உயில் நம்ம கைக்கு கிடைக்குமான்னு ஹோப்பே இல்லாம இருந்தேன். இப்ப அந்த உயில் நம்ம கைக்கு கிடைச்சிச்சு. உங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த வீடு உங்களுக்கு தானே இந்த உயில்ல தெளிவா இருக்கு. இதெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் சத்தியமா நினைக்கவே இல்லைங்க. எல்லாத்துக்கும் உங்க பிரெயின் தாங்க காரணம். நீங்க மட்டும் வக்கீலா இருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த கேஸையும் நீங்க தோக்கவே மாட்டீங்க. நல்லா வாதாடினா தானே வக்கீல் ஆகணும்னு சொல்லுவாங்க. நான் யார்கிட்ட வாதாடினேன்? வாதாடினா மட்டும்தான் வக்கீலா? எப்படி மடக்கி மடக்கி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? உயிலுங்கன்னு கேட்டு கேட்டு பாருங்க, இப்ப அந்த உயில உங்க கையில தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதனை தாங்க. நிஜமான புகழ்ச்சி மாதிரி இல்லையே. அதானே, ஒரு மனுஷன் மனசுல இருந்து பேசிடக்கூடாது. உன்னை நான் வர்ணிக்கிறேன், வீணா புகழ்றேன்னு தேவையில்லாத ஏதாவது ஒன்று பேசிடுவீங்களே. வர்ணிக்கிறீங்களா? ஐ மீன் ஹவு டு சே தட் இன் தமிழ்? புகழ்ச்சி. புகழ்ச்சி, அதான் அப்படி சொன்னேன்.